السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. وقال نبينا صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم وأعمالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா. இறைவன் திருமறையில் மனிதர்களினுடைய படைப்பை பற்றி சொல்லும் போது லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், இந்த மனிதர்களை ஒரு ரம்மியமான அழகான தோற்றத்திலே படைத்திருக்கிறான் என்பதாக இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுவார். இறைவன் படைத்த எல்லா படைப்புகளும் அழகுதான். இறைவன் அதை எப்படி படைத்தாலும் அழகுதான். அவன் டிசைட் பண்ணிருக்கிறான், இப்படித்தான் படைக்கணும்னு சொல்லி. மனிதன் டிசைட் பண்ணி தன்னை அழகாக ஆக்கி கொண்டு வரவில்லை. இறைவன் யாரை எப்படி விரும்பி படைக்க நாடினானோ அவர்களை எப்படி படைத்திருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 3ஆம் தேதி இன்டர்நேஷனல் டே ஆஃப் டிசேபிள் பர்சன், உலக சர்வதேச அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்காக வேண்டி ஒரு நாளை அனுசரிக்கப்படுகிறது. டிசம்பர் 3 அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கென ஒரு நாளை அனுசரிக்கப்பட்டு அவர்களுக்கும் உணர்வு உண்டு, அவர்களும் சக மனிதர்கள் தான் என்ற ஒரு நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காக வேண்டி ஒரு நாளை அனுசரிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு சமூகத்திலே மாற்றுத்திறனாளிகளை ஏளனமாக பார்ப்பதும் அவர்களை சக மனிதர்கள் என்ற தோழமையில் இருந்து நீக்குவதும் அவர்களை அற்பத்தனமாக நினைப்பதும் சமூகத்தில் நிறைய நடப்பதை நாம் காண முடிகிறது. ஒட்டுமொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வைத்த 1942 பிறந்த பிரிட்டனில் பிறந்த ஸ்டீபன் ஹாக்கிங். ஸ்டீபன் ஹாக்கிங்கினுடைய 21வது வயதிலே மருத்துவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், உங்களினுடைய உடலின் எல்லா பாகங்களும் செயலிழந்து போய்விட்டது, இனி நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, 2 வருடம் தான் நீங்கள் உயிர் வாழ முடியும் என்று ஸ்டீபன் ஹாக்கிங்கினுடைய 21வது வயதிலே மருத்துவர்கள் கூறுகிறார்கள். கிட்டத்தட்ட 50 வருடங்கள் சக்கர நாற்காலியிலேயே அமர்ந்து கொண்டு உலகத்தினுடைய அறிவியலுக்கு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் ஸ்டீபன் ஹாக்கிங். மிக மாற்றுத்திறனாளிகளிலும் கூட ஆக கடைசி பட்சத்தை அடைந்தவர் ஸ்டீபன் ஹாக்கிங். ஸ்டீபன் ஹாக்கிங்கினுடைய கால்கள் விட்டது, கைகள் வேலை செய்யவில்லை, உடலினுடைய எந்த பாகங்களும் வேலை செய்யவில்லை, வலதுகள் மாத்திரம் அந்த கண்ணினுடைய அசைவை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய அறிவியல் புரட்சியை செய்தார் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது.
கிட்டத்தட்ட 50 வருடங்கள் மருத்துவர்கள் 2 வருடங்களில் முடிந்துவிடும் என்று சொன்ன அந்த ஸ்டீபன் ஹாக்கிங் தன்னுடைய தன்னம்பிக்கையின் காரணமாக தன்னை மாற்றுத்திறனாளிகள் என்று யார் சொல்வதையும் பொருட்படுத்தாமல் மிகப்பெரிய சாதனையை புரிந்தார் என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. என்ற மிகப்பெரிய அறிவியல் புத்தகத்தை எழுதினார். கிட்டத்தட்ட 1 கோடி பிரதி விற்று கின்னஸ் சாதனை பெற்றது என்ற வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. மாற்றுத்திறனாளிகள் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார்கள் என்பதை தற்போதைய காலத்திலும் கூட நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முந்தைய காலங்களிலும் கூட அது நடந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அம்ரிபுல் ஜமூஹ் எல்லாம் கால் கொஞ்சம் மூலமானவர்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தவர்கள் ஹஸரத் அம்ரிபுல் ஜமூஹ் எல்லாம் உஹதினுடைய யுத்தம் வருகிறது. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, யாருக்காவது உடல்ல பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா அவங்கள யுத்தத்துல கலந்துக்க வேண்டிய தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுக்காக அதற்காக வேண்டிய எந்த குற்றத்தையும் எழுத மாட்டார். முடிய வேலை வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இங்க அம்ரிபுல் ஜமூஹினுடைய கால் கொஞ்சம் முடமாக இருக்கிறது. பிள்ளைகளா எங்க அத்தாவுக்கு கால் சரியில்லை ரசூலுல்லாஹ், அதனால ஒரு யுத்தத்துக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லி தடுத்து வச்சுட்டாங்க. பிள்ளைகளாம் நேரா ரசூலுல்லாஹ் போறாரு. போய் சொல்றாரு, லகது மனஅத்துமூனி குருஜ இலா பத்ரி, பத்ர் யுத்தத்துக்கு போறான்னு நினைச்சேன், போகக்கூடாதுன்னு சொல்லி உட்கார வச்சுட்டீங்க. காரணமா கட்டி உட்கார வச்சுட்டீங்க. பலா தம்மூனி குருஜ இலா உஹது, இந்த உஹது யுத்தத்திலேயாவது நான் போய் கலந்துக்கணும், இந்த முடமான காலோடு நான் யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அமர்வுகளுடைய மூவதி எல்லாம் கேட்கிறாங்க. கேட்ட உடனே எல்லாரும் வேணாம் வேணாம்னு உள்ள மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, வேணாம்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவர் சொன்னாரா, வல்லாஹி இல்ல அன் அத்தா அர்ஜுவக அத்தா பி இஸ்ஸத்தி ஆதி ஃபில் ஜன்னah. யா ரசூலுல்லாஹ், இந்த முடமான காலோடு நான் சொர்க்கத்திலே நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு யுத்தத்திற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று பெருமானாரிடத்திலே கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அம்மா யுத்தத்து பக்கத்தா அகரக்கெல்லாம் ஃபலா ஜிஹாத அலைக, உனக்குதான் கால் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குதுப்பா, நீ யுத்தத்துல கலந்துக்கணும்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை எல்லாம் இல்ல, அல்லாஹ்வுத்தால இதற்கு எந்த குற்றத்தையும் பிடிக்க மாட்டான் என்று சொன்ன போது அம்ரிபுல் ஜமூஹ் ஒத்துக்கவே இல்லையா, நான் யுத்தத்துல கடந்துகிட்டே தீர்வேன்னு சொன்னாங்களாம். அந்த நேரத்துல பெருமானார் ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால அழைக்கும் அல்லா தம்மாவும், அவரை ஒட்டுங்க, அவரை தடுக்காதீங்க. அல்லாஹ் தஆலா அவருக்கு ஷஹீதியத்தும் அந்தஸ்தை கொடுக்கிறதுக்கு நினைச்சுட்டா போல, அதனால யுத்தத்துல கலந்துக்கட்டும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. யுத்தத்திலே போய் கடந்து விட்டார் அம்ரிபுல் ஜமூஹ், அந்த யுத்தத்திலே கொல்லப்படுகிறார் அம்ரிபுல் ஜமூஹ். அம்ரிபுல் ஜமூஹ் ரலியல்லாஹுடைய உடலை ஒட்டகத்து மேல ஏற்றிட்டாங்க. அவருடைய பிள்ளையும் யுத்தத்துல அவருடைய உடலை ஏற்றுறாங்க. மதீனாவிற்கு இழுத்து செல்கிறார்கள். ஒட்டகம் போவதற்கு மறுக்கிறார். அவங்களும் திருப்பி திருப்பி பார்க்கிறாங்க, ஒட்டகம் போக மாட்டேது. என்னன்னு சொன்னா, நான் போகக்கூடிய இந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட வேண்டும், நான் மீண்டும் வீட்டுக்கு வரக்கூடாது. இந்த முடக்கான காலோடு நான் சொர்க்கத்திலே நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார். அவர் அங்கே திரும்பவில்லை என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. அப்போ மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் கூட இறைமாற்றத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து மிகப்பெரிய தியாகத்தை மேற்கொண்டார்கள் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. சிறப்பு பார்ப்பதற்கு அற்பமான தோற்றம், பங்கரையான தோற்றம், பார்ப்பவர்கள் எல்லாம் அவரை பார்த்தால் முகத்தினுடைய அந்த தோற்றத்தை பார்த்து ஏளனமாக நினைத்துக் கொண்டு அவரை விட்டு ஒதுக்கிக் கொள்வார்களாம். அந்த அளவிற்கு
ஒரு கொடூரமான தோற்றமுடையவர்களாக இருந்தார்கள், அற்பமான தோற்றமுடையவர்களாக இருந்தார்கள். ஹஸரத் ஜுலைபி ரலியல்லாஹு ஒரு தடவை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அலாஹ்வுக்கு சவ்வதியா ஜுலைபி, ஜுலைபி எனக்கு கல்யாணம் முடிக்க கூடாதா என்று கேட்டாங்க. உடனே ஜுலைபி ரலியல்லாஹு சொன்னாங்கன்னா, இதா தஜ்னினி காசிதன் யா ரசூலல்லாஹ், என்னதான் அற்பமான நினைக்கிறார்களே, பார்த்தாலே என்னை வெறுக்கிறார்கள், எனக்கெல்லாம் யாரும் கொண்டு தருவா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே சொல்லும் போது பெருமானார் சொன்னார்களாம், கைர அன்னக்க காசிது வலாகின் யஃபத். பெருமானார் சொன்னார்களாம், அல்லாஹ்விடத்தில் நீ அற்பமானவன் கிடையாது, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உயர்ந்தவர்கள் சொல்லுவீர்கள் என்று பெருமானார் அன்சாரி பெருமணியுடைய வீட்டை காட்டி, இங்க போய் பொண்ணு கேளுங்க, பொண்ணு தருவாங்க, நிக்காம முடிச்சுக்கோங்க சொன்னாங்கன்னா. அதே போல மிகப்பெரிய நீண்ட உரையாடலுக்கு பின்னால் நிக்காவும் நடைபெற்று முடிந்து விட்டது. முடிஞ்சதுக்கு பின்னாடி உஹது யுத்தம் வந்துச்சு. உஹது யுத்தத்துல எல்லா யுத்தமெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி பெருமானார் யாரையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு முக்கியமான ஒருவர் இருக்கிறாரா, அப்படி ஒருத்தர் நீங்க தெரிந்து இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது, நான் ஜுலைபியை துளைத்து விட்டேன், ஜுலைபியை தான் தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஜுலைபியை தேடினார்கள் என்ற வரலாற்றை பார்க்க முடிகிறது. கடைசியில் பார்த்தால் 7 பேரை கொன்று குவித்து விட்டு இங்கு ஜனாசாவாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார் ஹஸரத் ஜுலைபி ரலியல்லாஹு. அற்பமான தோற்றம் உடையவர் என்று எல்லோரும் அவரை மாற்றுத்திறனாளியாக பார்த்து ஒதுக்கிய நேரத்தில் பெருமானார் அவருடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லி பெருமானாரை அவரை தேடினார்கள், மிகப்பெரிய தியாகத்தை செய்வார்கள் என்ற வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. அதனாலதான் ஒரு குயவன் சொல்வாரா, எத்தனையோ பானைகளை குயவன் செய்கிறான், பானை சொல்லலாம், எத்தனையோ பானைகளை குயவன் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பானை பேசிக் கொண்டிருக்கிறது, வளைந்தும் நெளிந்தும் உள்ளதென்று விலகி போகின்றார்கள். அந்த நாள் குயவன் செய்த பிழைக்கு நான் என்ன செய்வேன் என்று பானை பேசினார். இங்கே மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் விரும்பி ஒன்றும் அந்த தோற்றத்தை பெறவில்லை, விரும்பி ஒன்றும் அங்கங்கள் மோசமானதாக இல்லை, இது அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது என்பதை சமூகம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சஹாபாக்களினுடைய காலகட்டத்தை பார்க்கும் போது மாற்றுத்திறனாளிகள் மனம் தளராமல் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் வரலாற்றில் மிகப்பெரிய முக்கிய இடத்தை பங்குபிடித்திருக்கிறார்கள் என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். நபித்தோழர்கள்ல முஸ்தஜாப் துஆ, இவர் துஆ செஞ்சா அல்லாஹ் உடனே ஏற்றுக்குவாங்கிற நிலைமையில ஹஸரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு இருந்தாங்களா. சஅத் ரலியல்லாஹு கையை ஏந்திட்டாங்கன்னு சொன்னா அது கருணை, அல்லாஹ் உடனே ஏற்றுக்குவான். அப்படிப்பட்ட அந்தஸ்தில இருந்தவர்கள் ஹஸரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு. ஒருத்தர் என்ன செஞ்சாரா, அலி ரலியல்லாஹு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாரா, வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருந்தாரா. சஅத் ரலியல்லாஹு போய் சொல்லி பார்க்கறாங்க, ஏன்பா போய் அலிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற, எப்போ பார்த்தாலும் அலி ரலியல்லாஹு வம்புக்கிட்டே இருக்கிற, நல்லா சொல்றேன் கேட்கிறியா இல்லையான்னு சொல்லி சஅத் ரலியல்லாஹு அந்த மனிதர்கிட்ட போய் சொல்லி பார்க்கிறாங்க. அவரு கேட்கிற மாதிரி தெரியல. அதெல்லாம் முடியாது, நான் அலிய வம்புழுப்பேன், அலிய எப்பதான் பிரச்சனை பண்ணிட்டுதான் இருப்பேன்னு சொன்னாரா. சொன்னதற்கு பிறகு இங்கே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அல்லாஹ்விடத்திலே கரத்தை ஏந்தி துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த ஆளு அலி ரலியல்லாஹு பிரச்சனை பண்ணிட்டே கிடக்கிறாரு, ஆளை தூக்கிடுன்னு சொல்லிட்டு துஆ செஞ்சாங்களாம். கடைசியிலே அந்த துஆ கபூலானது. அந்த மனிதர் ஒட்டகத்தால் மிதிப்பட்டு இறந்து போனார் என்ற செய்திகளை ஹதீஸ்களின் மூலம் பார்க்க முடிகிறது. அதுக்கு பின்னாடி சஅத் ரலியல்லாஹு மக்காவுக்கு வந்தாங்களாம். மக்காவுக்கு வந்த கொஞ்ச நாளிலேயே அவங்களுடைய 2 கண்ணும் போயிடுச்சு, பார்வை இழந்து விட்டார்கள். இருந்தாலும் கூட மக்கள் எல்லாம் ஓடி வருவாங்க,
கணக்கு பார்க்கிறது. எதுக்குன்னா சஅத் எல்லாம் துவா செஞ்ச உடனே கபூலாகும். எல்லா மக்களும் மக்காவிலே சஅத் எல்லாரும் தேடி வருகிறார்கள். வருபவர்களுக்கெல்லாம் சஅத் எல்லாம் துவா செய்தால் அது கபூலானது, சந்தோஷத்தோடு செய்வார்களாம். அப்போ அப்துல்லாஹ் இப்னு ஸாயித் ரலியல்லாஹு சஅத் ரலியல்லாஹு கேட்டாங்களா, யாம் ததுஉ லின்னாஸி ஃபயஷ்குர், எல்லா மக்களுக்கும் துஆ செய்றீங்க, எல்லாம் சரியா போயிடுது. ஃபலவ் தஅவுத லினஃப்ஸிக லரத்தல்லாஹு அலைக பஸரக, உங்களுக்காண்டி ஒரு துஆ செஞ்சுக்கலாமே, உங்க கண்ணு ரெண்டு போயிடுச்சு, நீங்க அல்லாஹ்விடத்திலே இதற்காக ஒரு துஆ செய்து கொள்ளலாமே என்று சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அப்துல்லாஹ் இப்னு ஸாயித் ரலியல்லாஹு கேக்குறாங்க. உடனே சஅத் ரலியல்லாஹு மாற்றுத்திறனாளியாக இருந்த அந்த நேரத்திலே இருந்த சஅத் ரலியல்லாஹு சொன்னாங்களா, ஃபதபஸ்ஸம், சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, யா பனி கலாமுல்லாஹி அஹப்பு இலைய மின் பஸரி, மயனே அல்லாஹ்வுடைய விதி எனக்கு பார்வை வருவதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சமானதுன்னு சொன்னாங்களா. ரப்பு பார்வை இல்லாம இருக்கணும்னு சொல்லி காட்டிட்டான். அதற்காக வேண்டி ஏதோ ஒரு பெரிய கூலியை மறுமையில் தருவதற்கு அவன் நாடி விட்டான். அல்லாஹ்வினுடைய விதி வந்து விட்டது, எனக்கு துஆ செஞ்சா கிடைச்சிடும், இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய விதியை நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னார்களா ஹஜ்ரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. சில பேர் ஆரோக்கியத்தோடு பிறப்பார்கள், திடீரென்று ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு கண்கள் தெரியாமல் போய்விடும், காதுகள் கேட்காமல் போய்விடும், உடலிலே ஏதாவது அங்கங்கள் பாதிக்கப்பட்டுவிடும், உடலிலே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும். இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. மிகப்பெரிய வெகுமதியை மறுமையில் கொடுப்பதற்காக வேண்டித்தான் இறைவன் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சோதனையை கொடுக்கிறார் என்பதால்தான் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய முஸ்தஜாபு துஆ, இறைவனிடத்தில் கரத்தை ஏந்தினார் இவர் துஆவுக்கு கொள்ளப்படும் என்ற மிகப்பெரிய அந்தஸ்து உடையவர் ஹஜ்ரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ். இருந்தாலும் கூட, கண் தெரியாமல் போனாலும் கூட, துஆ செய்தால் கண் வந்துவிடும் என்று தெரிந்தும் கூட இறைவனுடைய விதியின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்பதை நான் பார்க்க முடியும். அதனால இறைவன் என்ன எப்படி படைத்திருக்கிறானோ அதை உறுதி கொள்ளக்கூடிய தன்மை என்பது நம்மிடத்தில் வர வேண்டும். என்ன எல்லாத்தையும் இப்படி படைச்சா, நம்மளை போய் இப்படி படைச்சிருக்கானேன்னு சொல்லி அல்லாஹ்வை நிந்திப்பது சாத்தியமல்லதல்ல. அல்லாஹ் இதற்கு ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார், இதற்கு மிகப்பெரிய வெகுமதியை வைத்திருக்கிறார் என்பதால்தான் அவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமானாரினுடைய நற்சோபனம் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, இப்னு உம்மு மக்தூம் வந்து ரெண்டு கண்ணும் தெரியாதவங்க, மத்தால் ரஹபத் ரசூலுக்க, உங்க கண்ணு எப்ப தெரியாம போச்சுன்னு கேட்டாங்களா. அவங்க சொன்னாங்கன்னா, அண்ணன் ஊர்தான், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு ரெண்டு கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னு சொன்னாங்களா. சொன்னப்ப இந்த விஷயத்தை பெருமானார் ஜிப்ரீல்ட்ட சொல்றாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அல்லாஹ் தஆலா உங்களிடத்திலே சொல்ல சொன்னார், இதாமா அகத்தும் கரீமத்த அபுதி லம் அஜித் பிஹா ஜஸாஹும் இல்லல் ஜன்னah, என் அடியார்களுக்கு திடீரென்று பார்வையை நான் பறித்து விட்டால் இந்த பார்வையை பறித்ததற்கு பகரமாக சொர்க்கத்தை தான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த இப்னு உம்மு மக்தூமிற்கு சொர்க்கம் இருக்கிறது என்று நற்செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்ல சொன்னார் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு போனார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா நல்ல ஆரோக்கியமா படைச்சிட்டு ஏதாவது அங்கங்களிலே பிரச்சனைகளை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணத்தை வைத்திருக்கிறார். சொர்க்கத்தை நசீபாக்க, சொர்க்கத்தை கொடுப்பதற்காக வேண்டி அடியார்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை, மிகப்பெரிய குறைபாட்டை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த காலகட்டத்துல மாற்றுத்திறனாளிகளை பார்த்தாலே கொஞ்சம் பதைப்பதைப்போடும், அவர்களை ஏளனத்தோடும், அவர்களை ஒரு சிறிய கண்ணோட்டத்தோடும் அற்பமான எண்ணத்தோடும் பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், லைஸா அலல்லாஹ் அம்மா ஹரஜுன் வலா அலல்லாஹ் ஹரஜு ஹரஜுன் வலா அலல் மரீதி ஹரஜுன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அந்த சஹாபாக்களினுடைய காலகட்டத்திலும் கூட மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களோடு சேர்ந்து அமர்ந்து உணவு சாப்பிட மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னார், மாற்றுத்திறனாளிகளோடு அமர்ந்து ஒன்றாக சாப்பிடுவதிலும் கலந்துரையாடுவதிலும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறார். அன்றைக்கு முதலே மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று மிகப்பெரிய அந்தஸ்தை வகுத்து கொடுத்தவன் அல்லாஹ் மாற்றுத்திறனாளிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தவர்கள் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்ல போனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே மாற்றுத்திறனாளியாக தான் இருந்தார்கள். குர்ஆன்ல நம்ம பார்க்க முடியுது, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி. இறைவனிடத்திலே செய்த துஆவை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். ரப்பே, எனக்கு வாய் திக்குவாயா இருக்கிறது. திக்குவாய் என்பது மாற்றுத்திறனாளிகளில் உள்ளவர்களுடைய பண்பாக இருக்கிறது. எனக்கு திக்குவாயாக இருக்கிறது, என்னுடைய நிலைமையை சரி செய்து தாயா என்று இறைவனிடத்தில் இறையஞ்சினார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 2007 தான் ஊனமுற்றோர் என்று அழைக்க கூடாது, மாற்றுத்திறனாளி என்று அழைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு என்ன தனி சட்டங்களை இயற்றிய அரசை நாம் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு முன்பே அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களோடு நன்றாக உறவாட வேண்டும், அவர்களை ஏளனம் செய்யக்கூடாது என்ற செய்திகளை இந்த திருமறை நமக்கு போதித்து விட்டது என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் யாராவது ரொம்ப பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு கால் இல்ல, கை இல்ல, மிகப்பெரிய நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா பெருமானார் இந்த துஆவை ஓத சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்மா பதலாக பிஹி. ரப்பே, இவருக்கு எவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்த, ஆனால் எனக்கு சலாமத்தாய் படைச்சிருக்கிற உனக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும் என்ற இந்த துஆவை ஓதினால் லம் துஸிபுல் பலாவு, பார்த்தவருக்கு என்ன நோய் இருந்ததோ, பார்த்தவருக்கு என்ன முசீபத் இருந்ததோ, பார்த்தவர் எந்த பிரச்சனையில் அகப்பட்டிருந்தாரோ அந்த பிரச்சனை நம்மை அண்டவே அண்டாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தடவை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் ஒரு மரத்தினுடைய ஒரு கிளைய பறிச்சுட்டு வர சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஆளு ரொம்ப குட்டையா இருப்பாங்க, வளர்ச்சி இல்லாதவர்கள், காலெல்லாம் கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்கும், மாற்றுத்திறனாளியாக இருந்தார்கள். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு மரத்துல ஏறாங்க, ஏறும் போது காலெல்லாம் மெலிந்து போய் கிடக்குது. பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் சிரிச்சாங்களா, தோற்றத்தை பார்த்து சிரித்தார்களா, ஏளனம் செய்தார்களா? பெருமானார் சொன்னார்களா, மாத்தல் ஹக்கூன லிரஜுலி அப்துல்லாஹ், ஏன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத பார்த்து என்ன சிரிக்கிறீங்க? அஸ்கலு ஃபி மீசானி மின் அஹதி, உங்க எல்லாத்தையும் விட அவருடைய தராசு தட்டு மிக கனமா இருக்குது, அல்லாஹ்விடத்திலே நன்மையிலே மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கிறாரு இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்று பெருமானார் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய அந்தஸ்தை சூழ்நிலைத்தார்கள் என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய நிர்வாகியாக, மிகப்பெரிய ஆளுநராக இருந்து கொண்டு புரட்சிகளை செய்தவர்கள் ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் கால் ஊனமுற்றவர்கள் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. முதலாக பெருமானார் ஒரு நாட்டினுடைய ஆளுநராக அனுப்பக்கூடிய சமயத்திலே பெருமானார் சில கேள்விகளை கேட்டுவிட்டு அவரை அனுப்பி வைக்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஆளுநராக செயல்பட்ட ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு கால் ஊனமானவர்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது.
இப்போ வரப்புக்க யஹ்லுகு மா யஷா வ யக்தாரு கான லஹுல் ஹியரத்து. அல்லாஹ் நினைச்சவங்களை நினைச்ச மாதிரி படைப்பான். படைத்தவன் அப்படி படைத்திருக்கிறான். படைக்கப்பட்டவர்களின் மீது குற்றம் இல்லை என்பதை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் சொல்லி காட்டுகிறான், மனிதர்கள் அனைவரையும் அழகான தோற்றத்திலே நாம் படைத்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். படைப்பை எப்படி படைக்க வேண்டும் தீர்மானிக்கக்கூடியவன் அவன். படைப்புகளை நிந்திக்கக்கூடிய மனிதன் இறைவனுடைய படைப்பை நிந்திக்கிறானே தவிர இறைவனுடைய படைப்பை ஏளனம் செய்கிறான் என்பதால்தான் நாம் பொருள் கொள்ள முடியும். அதனால மாற்றுத்திறனாளிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை ஏளனம் செய்யக்கூடாது. அவர்களுக்கு சரியான அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் 1400 வருடங்களுக்கு முன்பே அழகாக சொல்லிவிட்டது. நபியால் 13 முறை மதீனாவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர்கள் கண்ணு தெரியாத ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே வாழக்கூடிய காலங்களிலே அவர்களுக்குரிய அங்கீகாரத்தையும் அவர்களை அல்லாஹ் எப்படி நடத்த சொன்னானோ, ரசூல் எந்த முறையில் நடத்த சொன்னார்களோ அந்த கண்ணியத்தோடு அவர்களை வழி நடத்தவும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக என்று துஆ செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.